உங்க ஃபேமிலில இந்த லட்டு கேரக்டர் மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்காங்களா? கண்டிப்பா இருக்கு. எப்படி சார் உங்களுக்கு உங்க ஃபேமிலில இந்த தெரிய வர்றது எல்லாம் அதான் சார். இது ஏன் ஃபேமிலி சொல்லவே முடியாது சார். எல்லா ஃபேமிலியுமே இப்போ பாருங்க, படம் பார்க்குறப்ப வெளில வரப்ப எல்லாரும் சொல்றது, நிறைய ஜென்ஸ் ஆம்பளாலே சொல்றாங்க, நமக்கு ஏன் கூட நடந்துக்குன்றாங்க. எல்லா அக்காங்க தங்கைமார்கள். இந்த நேற்று கோவில்பேட்டில் போகிறப்ப ஒரு தங்கை திருநெல்வேலியில் போகிறப்ப ஒரு கணவன் மனைவி வந்து என்கிட்ட பேசினாங்க. ரொம்ப பேசவே முடியல அந்த தங்கச்சியால். என்னென்னா அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் எனக்கு குழந்தை பாக்கியம் இன்னும் நிறுத்திட்டே போகுது. எனக்கும் என் கணவனுக்குமான வலி என்னென்று அவங்க சொல்லப்போ எனக்கு மாதிரி இதாகிடுச்சு. அதுதான் இந்த படம். கோவில்பேட்டில் ஒரு பாப்பா வந்து சொல்லிச்சு, எங்கள் மாமா அப்படி தான் இருந்தார், சமீபத்தில் தவறிட்டாங்க, எனக்கு இதப்பா எங்கள் மாமா யாவும் வந்துருச்சு அப்படின்றாங்க. சென்னையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு குழந்தை வந்து பேசுனது, மாமா மிஸ் பண்ணுறேன், மாமா வெளிநாடு போயிட்டாங்க அப்படின்ட்டு. இதுதாங்க இந்த படம். இது சினிமாவாக இல்லை, இது எல்லாமே உங்கள் குடும்பத்தை கனெக்ட் பண்ணும்ட்டு நாங்கள் முன்னாடி சொன்னோம். அது எல்லாமே இப்போ மக்கள்கிட்ட இருந்து அதை எல்லாம் கேட்குறப்ப நல்ல படம் கொடுத்துருன்னு நம்புகிறோம். உறவு சார்ந்த படங்கள் என்றைக்குமே வெற்றி அடைன்றது ரொம்ப நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. எல்லா வீட்லையுமே நடந்ததாக தான் இருக்குது. சினிமாவை எழுதப்பட்டது இல்லாமல் இது எல்லா வாழ்க்கையும் சேர்க்கப்பட்டதாக ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மாமன் நகைச்சுவை நடிகரான சூரி இன்னைக்கு கதாநாயகனாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார். உங்களுடைய கேரியர் 3வது படம். சினிமா இண்டஸ்ட்ரியில் மீண்டும் அந்த நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறீங்களா இல்லை கதாநாயகனுக்கு முக்கியத்துவம்? நீங்களே சொல்லுங்க, மக்களே சொல்லட்டும். தொடர்ந்து வெற்றி படமா கதை நாயகன் வெற்றி படமா வந்துகிட்டே இருக்குது. நீங்களே சொல்லுங்க, திருப்பி நான் அங்க இருக்கணுமா அங்க இருக்கணுமான்னு மக்களே சொல்லுங்க. அது வந்து நீங்க தான் அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். இன்னைக்கு இங்க வந்து உட்காந்துருக்கேன்னா மக்கள் வரவேற்பு இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்காது. இதே மாதிரி எங்கள் ஹோட்டல் அம்மன் உணவகமும் அதே தான். மக்களுடைய வரவேற்பு தான் இன்னைக்கு உணவகமாக மாறி இருக்கு. இன்னைக்கு இந்த நடிகனாக இருக்கணும், மக்கள் சப்போர்ட் பண்ணாமல் எந்த விஷயமும் நடக்காதுங்க. அதனால் மக்கள் சொல்லட்டும். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தானே மக்கள், நான் தான். நீங்கள் சொல்லுங்கள். கதாநாயகனாக மாறிட்டீங்க, அப்போ நகைச்சுவை அதுதாங்க எவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ கேரியர் வந்து மாறிடுச்சு. நகைச்சுவை வந்து எல்லாருக்குள்ளே இருக்குன்னு ஆசைப்படுறேன். நான் கதை நாயனாலும் நகைச்சுவை கொடுத்து இருக்குன்னு ஆசைப்படுறேன். கதை நாயனோட சரி நகைச்சுவை தான். நகைச்சுவைக்கு தனி உருவம்லாம் கிடையாதுங்க. அது ஒரு குடும்பத்தில் எப்படி கஷ்டம் நஷ்டம் சோகம் எல்லாமே இருக்குமோ அதில் ஒரு குடும்பம், அதை ஒரு ஆக்டராக்குன்னு ஆசைப்படுறேன். எல்லாமே அதுக்கு ஆசைப்படுறேன். பெரிய ஹீரோஸ் காமெடி பெரிய ஹீரோஸ் யாராவது கூட்டாங்க. எனக்கு கதை நாயகனாக போகிறது எனக்கு என்னுடைய பயணம் அதுக்கு எந்த இடையூறு இல்லாமல் ஒரு வாய்ப்பு வந்து கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அவங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும். கண்டிப்பாக நடிகன் தான் நான் எல்லாமே பண்ணுவோம். எனக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் பண்ணுவோம். நிறைய நகைச்சுவை நடிகர்கள் வந்ததுக்கப்புறம் கதாநாயகன் மாறியிருக்காங்க. மாறினதுக்கப்புறம் அவங்களோட கேரியர் வந்து மாறுது. மீண்டும் நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சூரி சாரை பொறுத்தளவுக்கு எப்படி என்னை இப்போ நல்லா வச்சுருக்காங்க, நல்ல எனக்கு வரவேற்பு கிடச்சிருக்கு. மறுபடியும் நான் நல்ல வரவேற்பு இருக்கிறதால நான் அதில் போயிட்டு ஆசைப்படுறேன். சமூக ஊடகங்களில் வந்து படம் ரிலீஸ் ஆன மறுநாளே வந்து நிறைய படங்கள் வந்து வந்துருக்கு. இன்னும் தொடர்ந்து இது பல வருஷமா நீடிச்சுட்டே இருக்கு. இதை பற்றி இது அதுக்கு மக்கள் வரவேற்பு கொடுக்கக்கூடாது. அதைத்தான் நான் விரும்புகிறேன். ஒரு நல்ல படங்கள் வரப்போ பல கோடிக்கணக்கில் போட்டு படம் எடுத்துட்டு அந்த தயாரிப்பாளரும் அதில் நடித்தவங்களும் இன்னும் சொல்லி மெயினாக அந்த பணம் போட்டு எடுக்கிற அந்த தயாரிப்பாளரும் டேரக்டர் குடும்பமே வந்து அந்த முதல் நாள் வந்து கும்பிட சாமியில் அந்த படம் என்ன ரிசல்ட் வரப்போகுது, மக்களுடைய வரவேற்பு எப்படி கிடைக்க போகுதுன்னு நினச்சிருக்கிறப்ப இப்படி தவறான முறையில் இப்படி திருட்டுத்தனமாக இப்படி படங்களை வெளியிடுவது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்னொரு குழந்தைய கொண்டு வந்து நம்ம அதை கொலை பண்ணுறது சமாது பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க பல வருஷமா. ஆனால் மக்கள் அதுக்கு வரவேற்பு கொடுக்குறான்றது ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அதிமுக கவர்மெண்ட் வந்து இந்த சீடிங்கிறத ஒழிச்சாங்க முக்கியமாக. அதனால சினிமா இண்டஸ்ட்ரியிலே பல கோடி ரூபா லாஸ் ஆகுது. அந்த மாதிரி இன்னைக்கு இணையத்தில் வந்து பதிவுகள் பண்ணுறாங்க. அரசுக்கு நீங்கள் எதுவும் கோரிக்கை வச்சிருக்கீங்களா, இதை வந்து முடக்கணும்னு சொல்லி? இல்லை, ஆரம்பத்தில் ரொம்ப வருஷமாக இருக்க அரசு எல்லாமே முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா அரசுமே இருக்க முயற்சி பண்ணுறாங்க. அதை மீறியும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் மக்களும் அதை புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காங்க. குறைஞ்சி போச்சு. என்ன பண்ணாலும் தேட்டரில் வந்து படம் பார்க்குறது எங்கேயுமே கிடைக்காதுங்க. மக்கள் அங்கே பார்த்தாலும் ஐயோ நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, போய் தேட்டரில் பார்ப்போம்னு வராங்க. அதுக்கான இன்னைக்கு இருக்க தேட்டர்கள் எல்லாமே பார்த்துங்க பல கோடி செலவு பண்ணி தேட்டர் கட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா தேட்டர் வசதிகள் அதுக்காக கட்டியிருக்காங்க. கண்டிப்பாக மக்கள் அதுக்கான வரவேற்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ப்ரொடியூசர் வந்து எஃப்எம்எஸ் வந்து கொடுக்குறதுனால தான் இந்த திருப்பி நம்ம இணையத்தில் பதிவுகள் வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த எஃப்எம்எஸ் இது உரிமம் கொடுக்கலன்னா ஆல்ரெடி அப்படி சொல்லி உலகம் பூரா நம்ம படங்கள் போய் சேரணும் இல்லை, உலகம் பூரா படங்கள் போய் சேரணும்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லது பண்ணணும்னு 4 பேர் நினைக்கிறப்ப அதில் 2 பேர் தவறான பயன்படுத்தணும்னு தான் நினைக்கிறாங்க. இங்கே அதுதான் இருக்குது. அதை மீறி மக்கள் அதுக்கான நல்ல விஷயத்துக்கான வரவேற்பு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சரி, ஆனால் எல்லா நடிகரும் உங்களை மாதிரி ப்ரொமோக்கு வந்து நல்லா நினைக்கிறீங்க. புரியுது. ஒரு சிலர் மட்டும் தான் அந்த மாதிரி தேட்டருக்கு வந்து படத்தை வந்து ரீசெண்ட் டைமில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. எல்லாரும் வரல, நீங்கள் வந்து
தெரியலண்ணே, எல்லாரும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க நினைக்கிறேன். அப்பப்போ முடிஞ்சளவுக்கு எல்லாருமே அதுக்கான அவங்க படைப்புக்கான ப்ரொமோஷனுக்கு எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் எனக்கு இன்னும் கூடுதலாக நான் கொஞ்சம் எல்லா பக்கமும் இருக்குன்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு தான் இருக்கணும். ரிலீஸ்க்கு இப்பவும் நம்ம சென்னைக்கு 16ஆம் தேதி சென்னையிலேருந்து வந்து நைட்டு 24 தேதி சென்னைக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா தேட்டரும் நான் எல்லா மக்களையும் நேரில் பார்த்து நன்றி சொல்கிற விதமாக தான் வந்திருக்கேன். அடுத்த ஒரு படைப்பு நடிக்க போறேன்னா அதுக்கு அடுத்த கமிட் பண்ணி வச்சிருக்கேன். விரைவில் அறிவிப்போம். நன்றிங்க, ரொம்ப நன்றி. டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.